ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி, பௌர்ணமியோட சிறப்புகள், பௌர்ணமி தினத்துல மக்கள் என்ன விஷயம் செஞ்சா அவங்க பிரச்சனைகள் எல்லாம் இந்த பரிகாரம் நம்ம சொந்தத்துக்கு தான் பண்ணோம், ரத்த சொந்தத்துக்கு தான் பண்ணோம், நம்ம அண்ணன் தம்பிச்சு தான் பண்ணணும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பண்ணலாம், எதிர் வீட்டுக்காரங்களுக்கும் பண்ணலாம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் மனசார பண்ணலாம். ஆனால் பண்ணுன்ற ஒரு மனசோட பண்ணாலே போதும். ஸோ இந்த 4 விஷயத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப பெருசாக கஷ்டம் செலுத்தும் போது செலுத்திட்டு மனசார உட்காந்து ஆத்மாத்மாவாக வேண்டணும். இந்த 4 விஷயம், இந்த உடல் ரீதியாக பிரச்சனை, பணம் பிரச்சனை, கல்யாணம் திருமணம் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, 4 விஷயத்துக்காகவும் மனசார நீங்கள் வேண்டிட்டு வாங்க. இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 2 பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு பண்ணி பாருங்கள். நல்ல மனசோட பண்ணுங்கள், நல்ல உள்ளத்தோடு பண்ணுங்கள். நீங்கள் இறங்கி இந்த ஃபீல்டு கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் கஷ்டப்படுங்க. மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஜூலை மாதம், அதாவது தமிழ்ல ஆனி மாதம், ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி, பௌர்ணமியோட சிறப்புகள், பௌர்ணமி தினத்துல மக்கள் என்ன விஷயம் செஞ்சா அவங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த பௌர்ணமிக்கு நான் ஒரு பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு சொல்லுவேன். சில கோயிலுக்கு போக சொல்லுவேன், சித்தரை வழிபாடு பண்ண சொல்லுவேன், அம்மன் கோயிலுக்கு போக சொல்லியிருப்பேன், மலை அடிவாரத்தில் இருக்கிற அடிவாரம் கோயிலும் சொல்லியிருப்பேன், உச்சியில் இருக்கிற கோயிலும் சொல்லியிருப்பேன். இந்த பரிகாரம் இந்த வர பௌர்ணமிக்கு நீங்கள் பண்ண போகிறது 4 விஷயத்துக்காக. ஒன்று உங்களோட கடன் சுமையை தீர்க்கறதுக்கு, 2வது உடல் உபாதைகள், உடல் பிரச்சனையாக இருந்து ரொம்ப வருஷமாகவே உடல் எதனா ஒரு ரூபத்தில் பிரச்சனை இருந்தால் அதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். 2, 3வது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத ஆணுக்கோ பெண்ணுக்கோ வீட்டில் இருந்தீங்கன்னா மனசில் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும். 3, 4வது வீட்டில் குழந்தை இல்லை, அண்ணனுக்கோ அக்காக்கோ தங்கச்சிக்கோ யாருக்கோ உங்கள் நல்ல மனசோட. அதே மாதிரி இந்த பரிகாரம் நம்ம சொந்தத்துக்கு தான் பண்ணோம், ரத்த சொந்தத்துக்கு தான் பண்ணோம், நம்ம அண்ணன் தம்பிச்சு தான் பண்ணணும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பண்ணலாம், எதிர் வீட்டுக்காரங்களுக்கும் பண்ணலாம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் மனசார பண்ணலாம். ஆனால் பண்ணுன்ற ஒரு மனசோட பண்ணாலே போதும். ஸோ இந்த 4 விஷயத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப பெருசாக கஷ்டம்லாம் நீங்கள் ஒன்றும் பட வேணாம். கோயில் குளத்துக்கு போனால் ரொம்ப பெருசாகலாம் போக வேணாம். ஒரு கடைக்கு போய்ட்டு சுத்தமான நல்லா சுத்தமான ஒரு லெமன், எலுமிச்சை பழம், நல்லா மஞ்சளாக இருக்கணும், மேலே கரும் புள்ளியோ கருப்பு பட்டு போகாமல், புள்ளிலாம் வைக்காமல், எந்த ஒரு அழிவு போகாமல் இருக்கணும், நல்ல பழமாக 108 பழம் உங்களோட கை காசு கொடுத்து நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வந்து அதை சுத்தபத்தமாக நீங்கள் குளிச்சுட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணிடணும், நீங்களும் சுத்தமாகிடணும். சுத்தமாகிட்டு வீட்டில் உட்காந்து கரெக்டான டைமில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த 108 பழத்தையும் ஒரு கயிறில் நீங்கள் அதை கோக்கணும், ஒரு மாலையாக நீங்கள் அதை கோக்கணும். ஒரு பழத்தையும் நீங்கள் கோக்கும்போது ஒரு நேர்த்திக்கடனும் நீங்கள் வைக்கலாம். எப்படி ஒரு பழத்தை நீங்கள் போடும்போது உங்களோட ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கலாம். எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், அந்த விஷயம் நடக்கணும், இந்த விஷயம் நடக்கணும். ஆனால் நீங்கள் வேண்டுறது ஆத்மாத்மான வேண்டணும். இன்றைக்கி இது நடக்கணும், நான் உங்களை நம்பி இருக்கேன், நாடி இருக்கேன்னு சொல்கிற மாதிரி எந்த அம்மனுக்கு நீங்கள் செலுத்த போகிறீங்களோ அது மனசார முழுசாக நீங்கள் கோத்துட்டு அழகாக முடிச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு தான் கோக்க போகிறீங்க. கோத்து முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டான சாயந்தர வேலையில் போயிட்டு அம்மன் கோயிலுக்கு போயிடணும். நியர்பையில் பக்கத்து தெருவோ பக்கத்து ஊரோ பக்கத்து கிராமமோ எங்கே இருக்கோ அம்மன் கோயில், எந்த வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் நீங்கள் செலுத்த முடிஞ்சால் செலுத்தலாம், இல்லை ஐயர் மூலியமாக இருந்தால் ஐயர் மூலியமாக செலுத்தினாலும் செலுத்தலாம். ஆனால் ஐயர் செலுத்தினாலும் சரி, இல்லை நீங்கள் செலுத்தினாலும் சரி, அது உங்கள் கையை திருப்பி சொல்கிறேன், நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும், வீடை சுத்தம் பண்ணணும், நீங்களும் சுத்தமாகிட்டு சுத்தமாக உட்காந்து ஒரு வேண்டுதலில் ஒரு பழத்தை நீங்கள் அதை கோத்து மாலையாக நீங்கள் இடுப்பு வலிக்க உடம்பு வலிக்க வேர்வை சிந்துற மாதிரி சிந்தி நீங்கள் அந்த 108 பழத்தையும் நீங்கள் கோத்து அதை மாலையாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் காலத்தில் நீங்கள் இதை செலுத்துங்க. இதை செலுத்தும் போது செலுத்திட்டு மனசார உட்காந்து ஆத்மாத்மாவாக வேண்டணும். இந்த 4 விஷயம், இந்த உடல் ரீதியாக பிரச்சனை, பணம் பிரச்சனை, கல்யாணம் திருமணம் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, 4 விஷயத்துக்காகவும் மனசார நீங்கள் வேண்டிட்டு வாங்க. இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 2 பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஏன்னா எந்த ஒரு ஐதீகமும் பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் வாங்கி கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு செய்கிறது ஒரு விதம்னா, நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து உட்காந்து முதுவலிக்க செஞ்சு அந்த அம்மாவுக்கு அதை நீங்கள் மனசார செலுத்துறது அந்த அம்மா மனசு குளிரும், உங்கள் மனசும் குளிர வைக்கும். நான் ஒரு பாயாக இருந்து கூட ஏன் இது செய்கிறேன்னா, இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா 100% ரிசல்ட் வருது. பண்ணுறவங்களாம் சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ஒரு ஆசானுங்க சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பண்ணி பாருங்கள். நல்ல மனசோட பண்ணுங்கள், நல்ல உள்ளத்தோடு பண்ணுங்கள். நீங்கள் இறங்கி இந்த ஃபீல்டு கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் கஷ்டப்படுங்க. இந்த 108 பழம் கோக்கோட சாதாரண விஷயம் நான் அசால்ட்டாக சொல்லிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வாங்கிட்டு வரது தான் கஷ்டம். கோத்துட்டு அழகாக போய்ட்டு உங்கள் கையால் நீங்கள் செலுத்திட்டு வாங்க. 2 பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடி ஆகணும் அப்படின்னா
எலும்பிச்சம்பழ மாலை அம்மனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.